அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸாக வந்த எல்லா வீடியோஸும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கான கண்டென்ட் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னன்னா, ஹெல்பிங் டெண்டன்சிட்டி, அதாவது உதவும் மனப்பான்மை. உதவும் மனப்பான்மைங்கிறது ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். மனித இயல்புலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுனா ஹெல்பிங் டெண்டன்சிட்டி, உதவும் மனப்பான்மை. உதவி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒருத்தங்களுக்கு யோசிக்காம உதவி செய்யறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாதவனா இருப்பான், சுத்தமானவனா இருப்பான். வெளிப்படை தன்மையோட இருக்கிறவனும், அதாவது ரொம்ப ஒரு பரஸ்பரமா இருக்கிறவன் தான் உதவி செய்யற மனப்பான்மையோட இருப்பான். ஓகேங்களா? உதவி எந்த மாதிரியான உதவியை செய்யணும், எந்த மாதிரியான உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. எல்லா உதவியுமே செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள வந்து யாருமே வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இவன் இப்படிதான், இவங்கிட்ட இருந்து நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அப்படின்னே நாம் கொடுக்குற இடம் தான் அது. ஓகேங்களா? அதுவும் முக்கியமாக ஒருத்தங்க வந்து நம்மளை வெறுக்கிறாங்க, ஒருத்தங்க நம்மளை வேண்டாங்கிறாங்க, ஒருத்தங்க நம்மளை வந்து எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வாயை திறந்து ஒருத்தங்க உதவி கேட்குறாங்க அப்படின்னா மனசால அவங்க பேச மாட்டாங்க. மனசால எந்த ஒரு உதவியும் கேட்காதவங்க கிட்ட நம்ம வந்து உதவியே செய்யக்கூடாது. உதவிங்கிறது அவங்க வாயை திறக்கும் பொழுதே இல்லைன்னு நிராகரிச்சிடணும். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் உதவி செய்யணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, தோற்று போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, தோற்று போகிறாங்க, திரும்பியும் ட்ரை பண்ணுறாங்க, தோற்று போகிறாங்க. அப்புறம் பல பேர்கிட்ட பலவிதமான ஐடியாஸை கேட்குறாங்க. அதில் எதுவுமே அவங்களுக்கு திருப்திப்படாமல் இருக்கிறப்ப என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க ஒரு நிமிஷம் குழம்பி போய் நிற்கிறப்ப நம்ம என்ன ப்ராப்ளம்னு போய் அவங்கக்கிட்ட அவங்க தோல் மேலே கை வச்சு நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, என்னடா ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியே, என்ன குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சும்மா ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்கணும். அப்படி கேட்டு ஒருத்தங்கள்கிட்ட சார் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் அந்த உதவியை செய்ய ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? பல பேர் சுற்றி இருக்கிறப்ப அவன் வேலையை தான் செஞ்சுட்டு இருப்பான். நாம் ஒருத்தருக்கு ஹோப் கொடுத்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அதுதான் மனிதத்தன்மை. ஓகேங்களா? ஆனால் இப்போ ஹோப் வச்சு பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட இல்லை, பல பேர்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. பசங்களே மோஸ்ட்லி நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டுவாங்க. காலகாலமாக அந்த ஒரு உருட்டு ஒன்று வந்துட்டு இருக்கோம். எதனால் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளுடைய அந்த ஹெல்பிங் டெண்டன்சிட்டி வேணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ரொம்ப இப்போல்லாம் வந்து ஒரு பூமர் தத்துவம் மாதிரி ஆயிடுச்சு. இது என்னன்னா, உனக்குன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது என்றைக்குமே ஒன்று விட்டு போகாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா, கரெக்டா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பெட்டரான பர்சனு அவங்க சுற்றி இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட தான் அவங்க வருவாங்க. ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோ ஜோனில் நாம் மட்டும்தான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிவோம். ஓகேங்களா? அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம மென்டல் பீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கூட நம்ம யார் மேலே அன்பு செலுத்தணுமோ அவங்க நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு 1% கூட சந்தோஷப்பட மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம பெட்டரான பொசிஷனில் இருந்தாலும் கூட அவன் மென்டல் பீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இடத்த விட்டு எப்படா கீழே இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நம்மளுடைய அன்பு வந்து அன்பை அடிமைத்தனமாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற அன்பு நம்மக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த உதவும் திறன், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு இன்புட்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ ஜோன் தான் ப்ரோ. ஒரு விஷயத்த வந்து மனசார ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த பெரிய விஷயத்த எவ்வளோ அலட்சியமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ அலட்சியமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற தலைமுறையினர். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருத்தன் வந்து எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் வெளிப்படையாக ஒருத்தன் உதவி செய்கிறான் அப்படின்னா அந்த உதவி வாங்கிக்கிட்டு அவன் கண்ணே குத்துறது. கிட்டத்தட்ட எப்படின்னா, பட்டை தீட்டுறதுக்குன்னே ஒரு கத்தி வந்து பட்டம் தீட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து ஒரு பலகை இருக்கும், மரப்பலகையில், அந்த மரப்பலகையில் இருக்கிற ஒரு கூரில் கத்தியை வந்து தீட்டுவாங்க. அந்த தீட்டினதுக்கப்புறம் கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது அந்த மரத்தில் தான். பட்டை தீட்டின மரத்துலேயே பதம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெல்பிங் டெண்டன்சிட்டியில் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், எந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு நம்ம ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன், அதாவது நம்மளுடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிப்பிடாமல் நம்ம வந்து வெறும் ஆதாயத்துக்காக மட்டுமே நம்மக்கிட்ட பழகிற மக்கள்கிட்ட தயவு செஞ்சு அவங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாதீங்க. அது வேஸ்ட். ஓட்ட குடத்தில் தண்ணி பிடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? குடம் கடைசி வரைக்கும் நிரம்பாது, குறைமே தவிர கூடவே கூடாது. 2 விஷயத்த சொல்ல போகிறேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டும் வேற. ஓகேங்களா? என்னென்னு சொல்கிறேன். ஒருத்தங்க உதவி கேட்க வராங்க, ஆனால் அவங்க பங்குக்கு எதுவுமே செய்யாமல் நம்மக்கிட்ட வெறுமனே உதவி கேட்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து நம்மக்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். 1. 2வது,
ஒருத்தங்க எல்லா பக்கமும் அவங்களோட பங்களிப்பு வந்து கொடுத்து அதில் தோத்து போய் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க வந்து உதவி கேட்குறாங்க, அவங்க ஆல்ரெடி அவங்க பல விதத்தில் அவங்க ட்ரை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா என்ன அவங்க வந்து அவங்களோட ஹோப்பாக நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களோட கடைசி நம்பிக்கையாக என்னை பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பிச்சை எடுக்கிறதோ இன்னொருத்தவங்க தான் உங்களோட ஹோப்புன்னு நினைக்கிறதோ உங்களுடைய சாய்ஸ். ஒரு பர்சனோடைய ஹெல்பிங் டெண்டன்சிட்டியை ரொம்ப எப்படி சொல்கிறது, அலட்சியப்படுத்திடாதீங்க. ஒருத்தவங்களோட உதவும் மனப்பான்மையை அலட்சியப்படுத்திடாதீங்க அப்படின்னு ரொம்ப கைண்ட் ரெக்வெஸ்ட்டை நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரியான ஒரு விஷயத்தில் சஃபர் ஆகிட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நண்பருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு அன்பு செய்தி தான் இந்த செய்தி. ஓகேங்களா, மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.